ஐயா ஐயா, உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சுல்ல கழுத. என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு. முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. ஊரடிச்சு கொலையில போட்டாங்க, அதான் இந்த கதி. உங்க கூட்டாளி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டானேன்னு நினைச்சு அழறீங்களா? அவருக்கு அழ நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழ யார் யார் இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே, அந்த கள்ளச்சாராயம் தானே. வேர்வை சிந்தி ₹1 சம்பாதிக்கிற சுகம் சாராயம் வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலே இருக்காதியா. அந்த பணத்தை பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்கிங்க. திருந்தவே முடியாதுமா. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா, எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன், இந்தாம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்தி இருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய், கத்திரிக்காய், முழக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. வக்காளி இவனும் திருந்திட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா. குயிலே, என்னக்கா? ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா? மாத்திடுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. என்னம்மா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான் யாராவது ஆம்பளத்தோட இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. போர்க்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம், அது தப்பே இல்லம்மா. என்னம்மா ஸ்கூலுக்கு போறியா? வா, நான் கொண்டு போய் வண்டியில விட்டுறேன். பயப்படாத, நான் யாரு? பஞ்சாயத்து தலைவர் மச்சான். என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வாடி. ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சாடா? ஏன் வண்டி உங்ககிட்ட எப்படா வந்தது? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வண்டியை எங்க அக்கா கிட்ட விலை பேசிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு ரவுண்டு போலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். வீட்லயா? எந்திரு. தப்பு சார், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கும் 16 வயசு வரும். இவனும் பெரிய மனுஷியாவா? எவரோ ஒரு பொறுக்கு இவன் மேலேயே கைய வைப்பா. அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல?
அந்த ரேஷன் கடைக்காரமா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபாக்கு முன்னாடி பத்தியா? மனுஷனால என்ன பண்ண அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏடா ஒன்னால அடி வாங்கமா, நான் அடி வாங்கமா? எம்மா எருமடுகள் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சிருந்தா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மிதிப்பான்னு உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குன்னா வடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய் நரச்சமா கூப்பிடுறா. நரச்சம்மாவா? கருத்தமா கூப்பிடுறா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரை மதுரை போடா போடா மதுரை போடா. என்ன புருஷா, எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா, அதை உன் பேருக்கு எழுதுதான். சும்மாறா. ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி முழுகாம இருக்கேன் 3 மாசம். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும். சிவப்பா ஏடா? கொள்ளையாய் போவோம். அண்ணே மோசம் போயிட்டே மோசம் போயிட்ட. என்ன நீ மட்டும் மோசம் போலனே, நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை, கெடுத்துட்டான். எப்படி? இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா. அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல, இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு? உனக்கு பிள்ளை பிறக்கலைன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல, அதுக்குதான். ஏதோ வயிற்றுக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்து நடப்பதுக்காக இவ வகுத்து காலி பண்ணி இருக்கே, போயா வெளியே போயா. கருத்தம்மா, நீ அம்மா போற, நீங்க அப்பாவை சித்தப்பாவாக போறேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன, தாத்தான்னு கூப்பிட்டா என்ன, ஆக மொத்தம் குழந்தை. விடு குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுங்க. உள்ள போகாதீங்கய்யா. ஐயா உங்க சொத்து பத்து போறாலும் பரவாயில்லையா, நீங்க நல்லா இருக்கலையா. நீங்க நல்லா இருந்தா லட்ச லட்சமா சம்பாதிக்கலையா. ஐயா அந்த முண்டைங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஐயா. என்னடா பாக்குற? விதை செத்தா பயிறு புரியல? அன்னைக்கு உங்க ஊர் திருவிழாவில் வெட்டி கொன்னிய பொன்னுசாமி தேவ மகன்டானா, அவன் குமாரசாமி கவர்னர் பையன், இவன் ராமசாமி முதலார் பையன். 8 வருஷமா உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கோம். வாடா. விதையே அழிச்சவன்டா நானு. இந்த பயிரெல்லாம் புடிங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடியாதுப்பா, உன்னால முடியாதுடா. பட்டா பட்டா புரியல. இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதிட்டாங்கப்பா. இந்த கிழமை கிட்ட என்ன பேச்சு? முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கால சுத்துற பாம்புக்கு பால் ஊத்தினாலும் அது கடிக்காம விடாதுங்கிறத நிரூபிச்சிட்டீங்கடி. பத்தினி வேஷம் போட்டு 15 வருஷமா என் வீட்டு சோத்த தின்னுட்டு இன்னைக்கு பத்திரத்தை மாத்தி எழுதி 10 பேத்துக்கு பாய விரிச்சிட்டீங்களே. சம்சாரி சம்சாரி தான். எதுக்கு இந்த ஆளை வளவளன்னு பேச வைக்கிறீங்க? ஐயா ஐயா, இது வரைக்கும் நீங்க அடிச்சு அடுத்தவங்க முகத்துல ரத்தம் வந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஒழுங்கா போகாம ஏயா இப்படி அவஸ்தைப்படுற? உனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு.